கூடத்து மனோன்மணியம்மன் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோவில் பிரதான வீதி ஓரமாக இருக்குது. இஞ்சாலி பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கானை சந்திக்கு போகிற பக்கம், மறுபக்கம் சண்டிலிப்பா சந்திக்கு போகிற பக்கம். இந்த பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இப்போ அம்புக்குறியால் காட்டுற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 4 பரப்பு காணி பிரதான வீதி ஓரமாகவே விற்பனைக்காக வந்திருக்குது. பிரதான வீதியை இந்த காணி முகப்பாக கொண்டது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சங்கானை சண்டிலிப்ப பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி இருக்குது. இந்த காணியை நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வீடு கட்டுறது, கடை கட்டுறது அப்படி என்று சொல்லி அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். முன்னுக்கு கடையை கட்டி போட்டு பின்னுக்கு வீடு கட்டுறதுக்கும் இடவசதி இருக்குது. இரண்டையுமே கட்டி கொள்ளக்கூடிய மொத்தமாக 4 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்குறது அப்படி என்று சொன்னால் உரிமையாளருடைய நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணியை விற்கிறது உரிமையாளர் தான் விற்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நிறைய பயன் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்குது. மாமரம், பிலாமரம், அதே போல் வாழை மரம், தேசி மரம், கமுக மரம், தென்னை மரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன் தரும் மரங்களை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 4 பரப்பு காணிகை இருக்குது. இந்த 4 பரப்பு காணியும் 2ஆக இருக்குது. முன்னுக்கு ஒரு 3 பரப்பு இருக்குது, பின்னுக்கு ஒரு 3 பரப்பு இருக்குது. மொத்தமாக 4 பரப்பு காணி. இப்போ நீங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிற 3 பரப்பு காணிக்கு இருக்கிற வெட்டு கிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணிக்கு இருக்கிற ஒரே ஒரு வெட்டு கிணறு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிணறு. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சண்டிலிப்பா சந்தையிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டு பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 பரப்பு காணியையும் நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் பிரித்து வாங்க முடியாது. 4 பரப்பு காணியையும் ஒரே ஆள் தான் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த முன்னுக்கு இருக்கிற 3 பரப்பு காணிக்கு ஒரு சிறிய தற்காலிக கொட்டில் போடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இவ்வளாமே 3 பரப்பு காணியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணிக்கு 2 பக்கம் மதில் இருக்குது. ஏனைய 2 பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த காணியை பார்த்துட்டு இந்த காணிக்கு பின்பகுதியில் மிகுதி 3 பரப்பு காணியும் இருக்குது. அதனுடைய தோற்றத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த 3 பரப்பு காணி சுத்து மதிலால் சூழப்பட்டிருக்குது. அதுக்கு தனி கேட் இருக்குது. முன்பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு கேட் இருக்கிற மாதிரி இந்த பின்னுக்கு இருக்கிற 3 பரப்புக்கும் இந்த கேட்டை போட்டிருக்கிறாங்க. இது 4 பக்கமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு 3 பரப்பு காணியாகத்தான் இருக்குது. மொத்தமாக 4 பரப்பு, முன்னுக்கு 3 பரப்பு, பின்னுக்கு 3 பரப்பு, மொத்தமாக 4 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. மேலே இருக்கிற இலங்கை இலக்கத்தோடையோ இல்லை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தோடையோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த 4 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களை வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்கன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நார்மல் கால் ஊடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்திறனி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 4 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்த்ததுக்கு நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.